புருஷன் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எந்த கண்டிஷனும் போடாம அவனை அன்கண்டிஷனலா லவ் பண்றது பெண்கள் நாங்க தான். உண்மைனா கை தட்டுங்க, இல்லைன்னா வேணாம். நான் பாருங்க முதல்ல கேட்டுட்டேன், எங்க வீட்டுமா பாக்கும் டிவி. அந்த 3 பேருக்கு அந்த மனசு வந்துச்சா பாத்தீங்களா? அவங்க வீட்டுமா டிவி பார்க்காது. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Woods நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025 powered by ஸ்ரீ சுக்கி ஃபார்மா, ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம், ட்ரிப்ளிகேன், சென்னை. புருஷனும் புடவையும் ஒண்ணு சார், சிம்பிள். புடவைய துவைச்சிட்டு கட்டணும், புருஷனை பூரா கட்டிக்கிட்டு துவன்னு துவைங்க. மனைவி புருஷன்கிட்ட அழுகிறாளேன்னு சந்தோஷப்படுங்க, வேற எவனையும் பார்த்து சிரிக்கலையேன்னு ரொம்ப சந்தோஷப்படுங்க. அப்படித்தான் இருக்கும். என்ன நம்பி வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன். எப்படி வச்சு காப்பாத்துறது? கையில இருக்கிறது, காதுல இருக்கிறது, கழுத்துல இருக்கிறது மொத்தத்தையும் வச்சிடுறது. மெட்டிக்கு இன்னொரு பேரு மிஞ்சி, எல்லாருக்குமே தெரியும். ஏன் அதுக்கு பேரு மிஞ்சி? மிஞ்சி நிக்கிறது ஒண்ணுதான், மத்த பூராத்தையும் உருவிடுறாங்க. வாழ்க்கையில கண்டிஷன் போடுறது எல்லாமே நீங்க தாங்க. வேலை செய்யற இடத்துல கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பட்டிமன்றம் பேச வந்தா கூட இதுல கூட கண்டிஷன். நடுவர் பாருங்க, ஒரு ஆணா வச்சு 20 நிமிஷத்துல மணி அடிச்சிருவாரு, அவ்வளவுதான் பேச. ஆணும் கிடையாதுங்க, பெண்ணும் கிடையாதுங்க. அன்லிமிட்டெட் கண்டிஷன் போடுறது எல்லாமே பெண்கள் தான். நாங்கெல்லாம் எவ்வளவு அடங்கி போறோம் தெரியுமா? மனசாட்சி வேண்டாம். அதுவும் ஒரு வார்த்தை கேட்டாரு, தியாகம் பண்றாராமா. இன்னும் ஒரு வார்த்தை எனக்கு அதுதான் ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது. பெத்த பிள்ளை கிட்ட கூட அப்பனை விட்டு கொடுத்து பேசுறீங்களே, நீங்க எல்லாம் பொண்டாட்டியா? அவருக்காக நல்ல ஒரு கைத்தட்டி கொடுங்க. இல்ல அதென்ன ப்ளூரல்ல கேக்குறாரு, நீங்க எல்லாம் பொண்டாட்டியா? அது நீங்க எல்லாம் பொண்டாட்டி சிங்குலர்ல கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், பெத்த பிள்ளை கிட்ட அப்பனை விட்டு கொடுத்து பேசுறியேன்னு கேக்குறீங்களே. ஒரு விஷயம் நான் சொல்லவா, ஆண்கள் எல்லாம் தவறா நினைச்சுக்கலன்னா, இன்னைக்கு எல்லா ஆண்களும் செய்யற தவறு என்ன தெரியுமா? உங்க புள்ள முன்னாடி நீங்க வட்டமா விடுறீங்க, நாளைக்கு அது உங்க மூஞ்சி முன்னாடியே மாவட்டமா விடும். தயவு செய்து அதை ஏத்துக்கங்க, குறை சொல்லாதீங்க. பெண்கள் எல்லாமே கண்டிஷன் போடுறீங்க. என்ன நாங்க கண்டிஷன் போட்டோம் சார்? எல்லா கண்டிஷனும் நீங்க தான் போட்டீங்க. ஒரே வார்த்தையை சொல்லி ஏமாத்தினது எங்களை. என்ன வார்த்தை தெரியுமா? என்ன நம்பி வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன். நம்மளும் லூசு மாதிரியே போயிருப்போம். என்ன நம்பி வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன். எப்படி வச்சு காப்பாத்துறது? கையில இருக்கிறது, காதுல இருக்கிறது, கழுத்துல இருக்கிறது மொத்தத்தையும் வச்சிடுறது. மெட்டிக்கு இன்னொரு பேரு மிஞ்சி, எல்லாருக்குமே தெரியும். ஏன் அதுக்கு பேரு மிஞ்சி? மிஞ்சி நிக்கிறது ஒண்ணுதான். போனதுக்கு அப்புறம் அதை எந்த அடகு கடைக்காரனும் வாங்க மாட்டான், அது ஒண்ணுதான் மிஞ்சி கிடக்கும் நம்மகிட்ட. பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் புலம்புறாளாம், அது வேணும் இது வேணும்னு கேட்கறாளாம், அழுகிறாளாம். மனைவி புருஷன்கிட்ட அழுகிறாளேன்னு சந்தோஷப்படுங்க, வேற எவனையும் பார்த்து சிரிக்கலையேன்னு ரொம்ப சந்தோஷப்படுங்க. ரொம்ப முக்கியமான மேட்டர். ஆம்பளைங்க நீங்க எப்படி? நான் கேட்கிறேன், ஒரு நல்லது கேட்டதுக்கோ இந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கோ போனா பெண்கள் நம்ம எப்படி யோசிப்போம் தெரியுமா? வாவ், சாரி சூப்பரா இருக்கே, இதே மாதிரி சேலையே அடுத்த தடவை நான் வாங்கி கட்டுறனா இல்லையான்னு பாருன்னு யோசிக்கிறது பெண்கள். இந்த சேலை கட்டி இருக்கிறவளையே நான் கட்டுறனா இல்லையான்னு பாருன்னு யோசிக்கிறது தான் ஆம்பளைங்க. உண்மையாவே நான்லாம் ரொம்ப அமைதியான பிள்ளை. எனக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 128 நாள் ஆகுது. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். அந்த தியாகிக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். உண்மையாவே சொல்றேன், அவரை பார்த்து, ஏன் வீட்டுக்காரை பார்த்து மனைவியை எப்படி பாராட்டணும்ன்றத கத்துக்கங்க. நான் சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு காலையில் கூட இங்கே வர அவசரத்தில் கூட சமையல் பண்ணி வச்சேன். அவர் எடுத்து வாயில் வைக்கும்போது ஒரு கல் கிடந்துச்சு. நான் திட்டுவாருன்னு நினச்சேன், ஒரு வார்த்தை பேசலை. என்ன தெரியுமா சொன்னார்? இதே மாதிரி அடுத்த 25 வருஷத்துக்கு 3 வேளை சாப்பாட்டில் 2 கல்லா போட்டு வை, மாமா சேர்த்து வச்சு பெரிய வீடாக கட்டுறேன்னாரு. இன்னொரு விஷயம், என்னை பற்றின அக்கறை எப்பயுமே அவருக்கு அதிகம். 128 நாளில் சென்னைக்கு, ஆமாம், சென்னைக்கு போகிற, அதுவும் ட்ரிபிள் கேன் போகிற, பக்கத்தில் தான் பீச்சு. யாரு பீச்சில் போய் குளிச்சாலும் நீ காலை கூட நினைச்சிடக்கூடாது தங்கம்னாரு. ஏமாமான்னு கேட்டேன். நீ சந்தனண்டாமா, கரைஞ்சிடுவடா, அதனால நினைஞ்சிடாத. அதுக்காக அதே கலர்ல புடவை கட்டி வந்து நீ பாத்தீங்களா? நான் சந்தனம் இல்லைன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லா ஆண்கள்ட்டையும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பொண்டாட்டி கிட்ட கண்டிஷன் போடாதீங்க. பொய் சொல்லியாவது அவங்கள லவ் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? மனைவியை பொய் சொல்லி நேசிப்பதில் தவறில்லை, பொய்யாக நேசிப்பது தான் தவறு. பொய் சொல்லி லவ் பண்ணுங்க சார், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒரு பாராட்டு இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஒரு அழகா ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு அப்பா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். போன வீட்டில் அப்பா சொன்னாரா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டன்னா அப்பாவுக்கு பென்சிலில் லெட்டர் எழுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா பேனாவில் லெட்டர் எழுது. அப்பா தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அந்த பிள்ளைகிட்ட இருந்து கடிதம் வரவே இல்லை. அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு கடிதம் வந்தது. அப்பாவுக்கு என்ன ஆவல்னா, மக உள்ள என்ன எழுதியிருப்பான்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் இல்லை அப்பாவுக்கு. அவள் பென்சிலில் எழுதியிருக்காளா, பேனாவில் எழுதியிருக்காளா? பென்சிலில் எழுதியிருந்தா கஷ்டப்படுறா, பேனாவில் எழுதியிருந்தா சந்தோஷமா இருக்கா. ஓப்பன் பண்ணி பார்த்தாரு,
பேனாவில் மக எழுதியிருந்தா, அப்பா நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், அம்மா நல்லா இருக்காங்களா, இந்த வீட்டில் என்னை எல்லாரும் தாங்குன்னு தாங்குறாங்க, என் நாத்தனார் என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா, என் மாமியார் எனக்கு மாமியார் மாதிரியே இல்லைப்பான்னு கடைசியாக அந்த பொண்ணு இப்படி முடிச்சாலாம். இந்த வீட்டில் எங்கே தேடியும் பென்சிலை காணவே இல்லைப்பான்னு முடிச்சாலாம். மெசேஜ் ரிசீவ்டு. படிக்க தெரியாத ஆண்களிடம் கிடைக்க கூடாத புத்தகம் பெண். நிறைய பேர் கிழிச்சிட்டு போயிடுறாங்கங்க. எத்தனை கண்டிஷன் போட்டுருவாங்க இவங்க எல்லாம் நம்ப கூடாது. அதுவும் ஆபீஸ்ல எங்க பாஸ் திட்டுறாரு, நாங்க வாங்கலையா, பஸ்ல ஏறினா கண்டக்டர் திட்டுறாரு, நாங்க வாங்கலையா, இத்தனை பேர் எங்களை அசிங்கப்படுத்துறாங்க, நாங்க வாங்கலையா. நான் என்ன கேட்குறேன், இத்தனை பேர் திட்டுறாங்க வாங்குறீங்கல்ல, நீங்க அதிகாரம் காட்டுற ஒரே இடம் எது தெரியுமா? பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான். கண்டிஷன் போடுறது யாருக்கிட்ட? ஆம்பளைங்கெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான். ஆனால் பெண்கள் நாங்கள் யார் யாருக்கிட்டலாம் கண்டிஷன் போடலாம் தெரியுமா? உங்கள்கிட்ட கண்டிஷன் போடலாம், புருஷன்கிட்ட கண்டிஷன் போடலாங்க, பெத்த பிள்ளைகிட்ட கண்டிஷன் போடலாம், எங்கள் அம்மா கிட்ட கண்டிஷன் போடலாம், என் அண்ணங்கிட்ட கண்டிஷன் போடலாம், என் தம்பிக்கிட்ட கண்டிஷன் போடலாம், என் அப்பங்கிட்ட கண்டிஷன் போடலாம், என் அப்பனுக்கே அப்பன் என் தாத்தனுக்கே கண்டிஷன் போடுவோம் பெண்கள் நாங்கள். ஆனால் பெண்கள் கண்டிஷன் போடுறோமா? சத்தியமாக கண்டிஷன் போக மாட்டோம். கை தட்டுங்க நல்லா. பார்த்தீங்களா? ஒழுங்கா கைதட்டு. என்ன கைதட்டு? ஓஹோ, கைதட்ட மாட்டேன்னு இருவனு. ஏன் தெரியுமா? பெண்கள் நாங்க எந்த கண்டிஷன் போட மாட்டோம். நோ, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. பெண்கள் நாங்க யாருக்கிட்டையும் கண்டிஷன் போட மாட்டோம். ஏன் தெரியுமா? புருஷன் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எந்த கண்டிஷனும் போடாம அவனை அன்கண்டிஷனலா லவ் பண்றது பெண்கள் நாங்க தான். உண்மைதான், கை தட்டுங்க, இல்லைன்னா வேணாம். நான் பாருங்க முதல்ல கேட்டுட்டேன். எங்க வீட்டுமா பாக்கும் டிவி. அந்த 3 பேருக்கு அந்த மனசு வந்துச்சா பாத்தீங்களா? அவங்க வீட்டுமா டிவி பார்க்காது, தைரியமா இருக்காங்க. இல்ல, எத்தனை கண்டிஷன் போடுறீங்க? பொண்ணு குண்டா இருந்தா ஒல்லியா இருக்கணும், ஒல்லியா இருந்தா இன்னும் கொஞ்சம் பூசின மாதிரி இருந்திருக்கலாம், ரொம்ப கலரா இருந்தா ஓவர் வெளிர் நிறமா இருக்கிற கொஞ்சம் மாநிறமா இருந்திருக்கலாம், கருப்பா இருந்தா ஐயோ கரிசட்டியை என்னை கட்டி வச்சுட்டாங்களே, நல்லா சாப்பிட்டா இப்படி திங்கிறவளை கட்டி வச்சுட்டாங்களே. எத்தனை கண்டிஷன் ஆண்கள் நீங்க போடுறீங்க? எந்த கண்டிஷனாவது நாங்க போடுறோமா? நாங்க போடுற ஒரே கண்டிஷன், புருஷன் அமைதியா இருக்கணும், வாயை திறக்க கூடாது, எதுவும் பேசக்கூடாது. எல்லா பெண்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நம்ம ராணியா வாழணும்னு ஆசைப்பட்டா நம்ம தேட வேண்டியது ராஜாவை இல்ல, ராஜ்யத்தை தான் தேடணும். நோட் பண்ணிக்கங்க. அதை விட்டுட்டு ஏன் புருஷன் இப்படி இருக்கணும், ஏன் புருஷன் அப்படி இருக்கணும். புருஷனும் புடவையும் ஒன்று சார், சிம்பிள். புடவையை துவைச்சிட்டு கட்டணும், புருஷனை பூரா கட்டிக்கிட்டு துவன்னு துவைங்க. கண்டிஷன் போடாதல பூரா கெடுத்து விட்டுறீங்க போல தெரியுது. இல்ல, எவ்வளோ கண்டிஷன்ஸ் நீங்க போடுறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சு பாருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த புருஷனும் பொண்ணு பார்க்க வரப்ப கண்டிஷன் போடுறதில்ல, ஏன்னா பொண்ணு தர மாட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா கண்டிஷன் போடுவாங்க. என்ன? பொண்ணுக்கு இத்தனை பவுன் நகை வேணும், பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கணும், பொண்ணு எவ்வளோதான் சம்பாரிச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் வீட்டை தான் பார்க்கணும். இத்தனை கண்டிஷன் போடுறீங்கல்ல, அப்போல்லாம் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல. கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் எத்தனை கண்டிஷன் ஆண்கள் போடுறீங்க தெரியுமா? பெண்களை பார்த்து, நீ வேலைக்கு போகக்கூடாது, நம்ம கலெக்டராகவே இருப்போம், போனால் போகுதுன்னு அதை கல்யாணம் பண்ணியிருப்போம், நீ வேலைக்கு போகக்கூடாது. 2வது விஷயம், நீ அழகாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ லிப்ஸ்டிக் போடக்கூடாது. இதெல்லாம் கூட நான் ஏற்றுக்குவேன் சார். கல்யாணம் பண்ணி 128 நாளாக என்னை விடிய காலில் 11 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாங்க சார். அது எப்படிங்க? 128 நாள் எண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. 1 2 128 நாளா? ஆமா, 11 மணிக்கு விடிய காலையில. உண்மையாவேங்க, இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குங்க. வாழ்க்கையில கண்டிஷன் போடுறது எல்லாமே நீங்க தாங்க. வேலை செய்யற இடத்துல கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பட்டிமன்றம் பேச வந்தா கூட இதுல கூட கண்டிஷன். நடுவர் பாருங்க, ஒரு ஆணா வச்சு 20 நிமிஷத்துல மணி அடிச்சிருவாரு, அவ்வளவுதான் பேச முடியும். ஆணும் கிடையாதுங்க, பெண்ணும் கிடையாதுங்க, 2 பேருக்கு நடுவுலங்க. ஒரு விஷயம் சொல்லவா? இத்தனை கண்டிஷன், இத்தனை அடிமைத்தனம், இத்தனை சித்திரவதைகள் பெண்களை பண்றாங்க நம்ம பேசிட்டே இருக்கோம்ல. ஆனாலும் எல்லா புருஷனும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் உன்னை அடிமையாவா தங்கம் வச்சிருக்கேன், நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தரல, நீ கேட்கறதெல்லாம் மாமா செய்யல, தங்கம் நான் உன்னை தாங்குறேன்டா, நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன்டா. ஒரு விஷயம் சொல்லவா? பெண் சுதந்திரம்னா என்ன தெரியுமா? பிடிச்சதை பண்ணு, பிடிச்சதை செய்யின்னு சொல்றது இல்லை பெண் சுதந்திரம். உனக்கு எது பிடிக்காதோ அதை நீ செய்யாதன்னு சொல்றது தான் பெண் சுதந்திரம். எந்த புருஷனாவது அதை சொல்றீங்களா? எனக்கு சமைக்கவே பிடிக்காது சார், நான் சமைச்சே ஆகணும், எனக்கு காலையில 10 மணிக்கு குறைஞ்சி எந்திரிக்கவே பிடிக்காது, நான் எந்திரிச்சே ஆகணும். எவ்வளோ டார்ச்சருங்க பண்றீங்க. அத்தனையும் சகிச்சுக்கிட்டு வாழ்றது இல்ல. 128 நாள் கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா? ஆமா சார், சொன்னா பத்தாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
அவ்வளவு கொடுமைகள் இருக்கு. ஆனாலும் சொல்றேன், என் வீட்டில் எந்த கண்டிஷனும் நான் போடுறதில்ல என் புருஷனுக்கு. எல்லாமே ஈக்குவலுங்க எங்க வீட்டில். அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் ஜாலியா இருக்கும். பொண்டாட்டி உசுரோட இருக்கிற வரைக்கும் எல்லா புருஷனும் என்ன சாப்பிடலான்னு யோசிப்பீங்க. பொண்டாட்டி செத்து போயிட்டா எங்க சாப்பிடலான்னு யோசிக்கணும், அவ்வளோதான் வாழ்க்கை. மனைவி இல்லைன்னா எதுவுமே இல்லை. இதையும் தாண்டி இன்னொரு உண்மையான ஒரு விஷயம் சொல்லவா? அவங்க உட்காந்துருக்காரே மஞ்சுநாதன் அவர்கள், அவருக்கு 4 பெண்களோட தொடர்பு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அந்த 4 பேர் யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சாலும். மஞ்சுநாதனுக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் குறைஞ்சபட்சம் 4 பெண்களோடைய தொடர்பு இருக்கும். யாருன்னு சொல்லவா? உன்னை பெற்றவள், உன்னோடு பிறந்தவள், உனக்காக பிறந்தவள், உன்னால் பிறந்தவள். இந்த 4 பெண்களும் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா சத்தியமா எந்த ஆணாலையும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. ஆம்பளைங்க நீங்க அதிகாரம் காட்டலாம் யாருக்கிட்ட? பொண்டாட்டி கிட்ட. பொண்டாட்டி எந்த ஆம்பளையும் பேச்சு பொண்டாட்டி சொல்றத கேட்கறதே கிடையாது. அம்மா சொல்றத எப்பயாவது கேட்பீங்க. ஆம்பளைங்க தப்பிக்காத ஒரே இடம் எது தெரியுமா? பெத்த பொண்ணுக்கிட்ட மட்டும்தான். பொண்ணு என்ன கண்டிஷன் போட்டாலும் அப்போ கேட்பான். உண்மைங்க. இந்த பிள்ளை மழலை சொல்லோடு அழகா பேசுங்க. அதைத்தான் வள்ளுவன் சொன்னா, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோருன்னா. அப்படி அந்த பிள்ளை மழலை சொல்லோட, இப்போ ஆண்களா பெண்களா தானே? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அப்பாவுக்கு தலை வலிக்குதுன்னு அம்மா சொல்லட்டுமே, பக்கத்தில் தாண்டா மெடிக்கல் ஷாப் இருக்கு, போய் மாத்திரை வாங்கிட்டு வா, தைலம் வாங்கிட்டு வான்னு சொல்லட்டுமே, அவன் என்ன தெரியுமா கேட்பான்? தலைவலிக்கே தலைவலியா அப்படின்னு கேட்பான். பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா பண்ணும்? அப்பனுக்கு தலை வலிக்குதுன்னு அம்மா சொல்லவே வேண்டாங்க, தைலம் டப்பாவில் தைலமே இல்லைன்னாலும் அதை எடுத்து அந்த பிள்ளையுடைய ஸ்பரிசம் தலையில் படுதில்ல அப்பன் தலையில், அடுத்த நிமிஷம் எல்லா தலைவலியும் பறந்து போகும்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை குடும்பத்துக்கு வாரிசு. எல்லாரும் கேட்குறாங்க, 2 பொம்பளை பிள்ளையா 4 பொம்பளை பிள்ளையா, எங்க வாரிசுக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்க மாட்டீங்களா? ஆம்பளை பிள்ளை குடும்பத்துக்கு வாரிசு, பொம்பளை பிள்ளை குடும்பத்துக்கு பரிசு, மறந்துடாதீங்க. வாயாடி பெத்த புள்ள வரப்போற நெல்ல போல யாரிவ யாரிவ, கையில சுத்தர காத்தாடி, காத்துல ஆடுது கூத்தாடி, கண்ணுல கலரா கண்ணாடி, வம்புக்கு வந்து நிப்பா யாரிவ யாரிவ, ஆஹா ஆனந்த பூமக யார் இந்த தேவத, வாழ் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி, யார் இந்த பூமக, ஊர் கொஞ்சம் ஏமக, நீ எந்தன் சாமிதான் என்ன பெத்த சின்ன தாயி. ஸோ ஃபைனலி அந்த தைலத்தை தடவும் போதே பாப்பா சொல்லும், விடுமா உனக்கு எப்பயுமே அந்த அம்மா அப்படித்தான் அப்படின்னு சொல்லும், தலைவலி போயிடும். பாப்பா நம்முடைய தலைவலியை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு. ஸோ ஃபைனலி எல்லா ஆண்களுக்கும் ஐ வாண்ட் டு சே ஒன் திங். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்ல காது கொடுத்து கேளுங்க. எல்லா ஆண்களுக்கும், டாக் வித்தவுட் எனி இன்டென்ஷன், டாக் வித்தவுட் எனி இன்டென்ஷன், டு கிவ் வித்தவுட் எனி ரீசன், to care without any expectation, and finally to love without any condition. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்கள் பொண்டாட்டிக்கிட்ட அன்பை காட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அம்மா கிடைப்பா, அதிகாரம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிமை தான் கிடைப்பாள் என்பதை சொல்லிக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிய முருகே. நன்றி, வணக்கம். ஜெய். Behind Notes நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts, powered by Sri Sukhi Pharma, service with love. Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Notes நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025. Powered by Sri Sukhi Pharma, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai.